வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். கிராமப்புறங்களின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றிய 942 பேருக்கு குடியரசு தின வீரதீர விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நெகிழிப் பொருட்களின் பயன்பாட்டை மக்கள் தவிர்க்க வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா, இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் ஒலிபரப்புகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குடியரசுத் தலைவரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இரவு மணி 9:30க்கு ஒலிபரப்பு செய்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லியில் உள்ள கடமைப்பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ பங்கேற்கிறார். குடியரசு தின அணிவகுப்பில் முப்படை வீரர்களின் சாகசங்கள், ராணுவ டாங்கிகள், ஏவுகணைகள் இடம்பெறுகின்றன. விமானப்படையின் போர் விமானங்களின் வான் சாகசங்களும் நடைபெறவுள்ளன. மத்திய அரசின் துறை வாரியான அலங்கார ஊர்திகளும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. முதல் முறையாக 5000 கலைஞர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. இந்த அணிவகுப்பில் இந்தோனேஷியாவின் தேசிய ஆயுதப்படைகள் மற்றும் ராணுவ இசைக்குழுவும் பங்கேற்கிறது. குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லியில் குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் விமானங்கள், ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட 10,000க்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள், கைவினைக் கலைஞர்கள், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. மாநிலங்களின் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடன நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெறுகிறது. மாவட்டங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றனர். குடியரசு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தின கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நாளை காலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்தையொட்டி காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றிய 942 பேருக்கான வீரதீர விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 95 பேருக்கு வீரதீர விருதுகளும், 101 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளும், 746 பேருக்கு சிறப்பான சேவைக்கான விருதுகளும் வழங்கப்படுகின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த 21 காவல்துறை அதிகாரிகளும் இந்த விருதை பெறுகின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு இளைஞர்கள் பெரும் பங்காற்ற முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து தங்களது திறனை வெளிப்படுத்துவதன் மூலம் இலக்குகளை எட்ட முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், வீரதீர விருதுகளை வென்றவர்களின் தியாகம் மற்றும் வீரத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார்.
கிராமப்புறங்களின் மேம்பாடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவை பார்வையிடுவதற்காக புதுதில்லி வந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களிடையே அவர் இன்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், எல்லைப் பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு படையினர் அருகில் உள்ள கிராமங்களில் பொருட்களை வாங்குவதன் மூலம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட உதவிடும் என்று கூறினார். கிராமப்புற மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். கிராமப்புற மக்களின் கலாச்சார விழாக்கள் தேசிய விழாக்களாக கொண்டாடப்படுவதன் மூலம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களிடையேயான இடைவெளியை குறைக்க வழிவகுத்துள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு, தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம், ஊரக பகுதிகளில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம், விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு, வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நெகிழிப் பொருட்களின் பயன்பாட்டை மக்கள் தவிர்க்க வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நெகிழிப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்த்து மஞ்சள் பை பயன்பாட்டை மீண்டும் கொண்டு வருவது குறித்து விழிப்புணர்வு பேரணியை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெகிழிப் பொருட்களால் ஏற்படும் சுகாதார கேடுகள் குறித்து எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். வீடுகளில் தேங்கும் குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என பிரித்து வழங்க வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை இதுகுறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வியாபாரிகள், பொதுமக்கள் நெகிழிப் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்க மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று திரு சேகர்பாபு கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மலை அடிவார பகுதிகளில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்துவது குறித்து உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலைப்பகுதியில் மண்சரிவு ஏற்பட்ட 2 இடங்களில் உள்ள பாறைகளை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உடைக்கும் பணிகளை அவர் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ஐஐடி நிபுணர் குழுவின் ஆலோசனையின்படி 20 பேர் கொண்ட குழு திருச்சியில் இருந்து வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு தற்காலிக குடியிருப்புகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஏவ வேலு தெரிவித்தார். அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உரிய கவனம் செலுத்தவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை விழிப்புணர்வு மற்றும் உலக சாதனை நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூரில் தீவிரவாத தடுப்பு காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின்போது பங்களாதேஷைச் சேர்ந்த 28 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள அறக்கட்டளை ஒன்றிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 12 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்கம், வெள்ளிப் பொருட்களை பொருளாதார குற்றப்பிரிவினர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழகம், குணசிகா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இரவு மணி 8:15க்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். கிராமப்புறங்களின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று
உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றிய 942 பேருக்கு குடியரசு தின வீரதீர விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நெகிழிப் பொருட்களின் பயன்பாட்டை மக்கள் தவிர்க்க வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.